கோட்டிக்கலாறு கடற்கரையில் கவனிப்பாரற்று கிடக்கும் மீனவர் தங்குமிடத்தையும் எரிபொருள் நிலையத்தையும் உடன் புறமைத்து தமது பாவனைக்கு தருமாறு மீனவர்கள் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கடந்த 2012ஆம் ஆண்டு மட்டக்களப்பு கோட்டைக்கல்லாறு கடற்கரையில் அமைக்கப்பட்ட மீனவர் தங்குமிடத்திற்குரிய கட்டமும் எரிபொருள் நிரப்பு நிலையமும் இன்று வரையில் கவனிப்பாரற்று அங்கிருந்த பொருட்களும் உதிரி பாகங்களும் காணாமல் போன நிலையில் காணப்படுவதாக அப்பகுதி மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். 20 மில்லியன் ரூபாய் பெறுமதியில் இந்த அபிவிருத்தி திட்டம் அப்போது முன்னெடுக்கப்பட்டிருந்தது. எனவே மக்களின் சொத்துக்கள் இனிமேல் கள்வர்களால் சூறையாடப்படுவதற்கு அனுமதிக்காமல் அங்குள்ள மீனவர்கள் தங்குமிடத்தையும் எரிபொருள் நிரப்பு நிலையத்தையும் சீரமைத்து பயன்பாட்டுக்கு விட வேண்டும் என மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். மீனவர் சங்கம் இந்த பெட்ரோல் பம்பெல்லாம் போட்டு இப்போ ஒரு 10 வருஷமாக போயிட்டு எந்த வித பலனும் அடையிறது. அதை நாங்கள் அதில் இருந்த பம்புகள் அதில் பெரிய கருவிகள் எல்லாத்தையும் கழட்டிட்டு கொண்டு போயிட்டாங்க. ஆனால் இதை திரும்ப ஒரு புனரமைச்சு தந்து இதை தகுந்த முறையில் ஒரு பாதுகாப்பு தந்தால் எங்களுக்கு மீனவருக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்குது. எங்களுக்கு சாமான் வைக்க முடியல, ரூமில் சாமானை வச்சா கதவை உடைச்சிட்டு சாமான் எடுக்காங்க. இதுக்கு ஒரு அரசாங்கம் முன்னின்று ஒரு நிறுவனத்திலேயே கொடுத்து இதை பொறுப்புகள் கொடுத்து இதை பாதுகாத்து தந்தால் மீனவ சமூகத்துக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்குது. இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை கவனத்துக்கு கொண்டு வரும்படி மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்வது. இந்த கட்டடத்தை கூடுதலாக பயன்படுத்துகிறாங்க. போதை, அதாவது சாராயம், கஞ்சா, இது எல்லாத்துக்கும் பயன்படுத்தி போட்டு போகும்போது போத்தலை உடைச்சி கட்டடத்தில் மேலேயெல்லாம் போத்தலை இறங்கி அந்த போத்தலோட கீழே விழுந்து தூரத்தில் இருந்தெல்லாம் ஜனங்கள் வந்து கொண்டு இருக்குது. ஆனால் கெட்ட முறையிலாம் பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. எந்த நேரம் ஆக்கள் நாங்கள் இருக்கிறல்ல, இல்லாத டைமுகளில் ஆண் பிள்ளையும் பாராங்க, பொம்பளையும் பாராங்க, கேட்ட முடியுதுன்னா எங்களுக்கு அடிக்க வராங்க. ஏன்னா அவங்க 4-5 பேர், நாங்கள் தனியாக ஒரு ஆள் ஒன்றும் செய்யலாது. இதை ஒரு தகுந்த புதிய அரசாங்கம் வந்திருக்கு. இப்போ இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்து தருமாறு மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளும். எந்த விதமான பயனும் கிடைக்கல மீனவர்களுக்கு. 500 ஆக்களுக்கு தான் சாராயம் குடிக்கிறது, இது சமைச்சி சாப்பிட்றது எல்லாம் செஞ்சு போட்டு அடாவடித்தனமான வேலையெல்லாம் செஞ்சு போட்டு போகிறாங்க. சரியா? அதுக்காக இந்த மீனவர்களுக்காக இதை புனரமைத்து கொடுத்தால் எங்கட ஊருக்கும் பயன், ஓந்தாச்சி மரத்துக்கும் பயன், கோட்டக்கல்லாத்துக்கும் பயன். அதுக்கேற்ற ஒழுங்குகளை செய்யுங்க. இப்போ அரசாங்கம் நம்மளுக்கு ஒரு நல்ல காலத்து தான் பிறந்திருக்கு. அன்றைக்கி யாழ்ப்பாணம் போன இடத்துல ஜனாதிபதியோட சொல்லிங்க பார்லிமெண்ட் வேணுமா, அந்த ஜனாதிபதி மாளிகை வேணுமா அவங்களுக்கு, அது வேணும். எனக்கு தேவையில்லை. அதை நான் தமிழோ சிங்களமோ முஸ்லீமோ வேதமோ அதற்கு என்ன அப்புறம் ஜனாதிபதி மாளிகையை ஒரு கலாச்சார மண்டபமாக்கி அதில் இதே போகிறோன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நன்மை கிடைக்கும் ஒழுங்குகளை நீங்கள் செய்யுங்க. விஸ்வராஜா நகை வேலை செய்கிறேன். நான் வேலை இல்லாட்டி கரவலை இழுப்பேன். மீனை தருவாங்க. முதல் பங்கு கிடைச்சிது எனக்கு. நான் இப்போ அதை இந்த
பாராளுமீபா